மக்களே, நம்ம வந்து காலிஃப்ளவரும் பீன்ஸு போட்டு முட்டை 2 உடச்சி ஊற்றி நம்ம பொரியல் செய்ய போகிறோம். எப்படி அப்படின்னா, எண்ணெய் ஊற்றிட்டேன். ஜீரணத்துக்கு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், டைம் வைக்கிறவங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சு எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்குங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் இல்லை 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் கூட தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு கைப்பிடி, அப்புறம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். எண்ணெயிலேயே வணங்கினதுக்கப்புறம் இதில் நான் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த காயை சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காயை மூடி வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறேன். குக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி குக் பண்ண போகிறேன். அந்த தண்ணியெல்லாம் ஆவியானதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றி தேவையான உப்பு போட்டு வணக்கி இறக்க போகிறோம். இவ்வளோதான் மேட்ரு. இங்கே 4 இன்க்ரீடியன்ட்ஸ்: பெருங்காயத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு, 2 காய் பீன்ஸும் காலிஃப்ளவரும், அப்புறம் 2 முட்டை. இதில் தாங்க தேவையான அளவு சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணி காய் ப்ளஸ் முட்டை பொரியல் நீங்கள் வீட்டில் குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நான் டிஃப்ரெண்ட்டாக 2 காய் யூஸ் பண்ணி முட்டை யூஸ் பண்ணி நான் பொரியல் பண்ண போகிறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.